வணக்கம் எல்லாருக்கும். ராதே கிருஷ்ணா. சனிப்பெயர்ச்சி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் மீனம் வரை எல்லா ராசிகளுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்க. உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. தாராளமாக நாங்கள் பதிலளிக்க ஆவலோடு இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகளுக்கு கட்டாயமாக பதில்கள் கொடுக்கப்படும். புத்திசாலித்தனமான கேள்விகளாக இருந்தால் நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில், ஏன்னா இது புத்திசாலித்தனமாக சொல்கிறேன் அப்படிங்கிற இது நினச்சிக்காதீங்க. பிகாஸ் உங்களுடைய கேள்வி மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட மாதிரியான இருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீலாகவே போஸ்ட் பண்ணி அதுக்குண்டான பதில்களே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தனிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் உங்களுடைய கேள்வி மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படக்கூடிய அளவில் இருந்தது அப்படின்னா அதுக்கு வீடியோவாகவே பதில் அளிக்கவும் நாங்கள் தயாராக தான் இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லா ராசிலையுமே மிதுனம், ரிஷபம், மேஷம் எல்லாமே வெளி வந்துருச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுடைய குடும்பத்திலையும் இருப்பாங்க. ஸோ அவர்களுக்கும் உங்களுடைய இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அப்பொழுதுதான் எங்களுக்கும் ஒரு உத்வேகம் வரும், இன்னும் உங்களுக்கு உதவணும் அப்படிங்கிறதும். எங்களால் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுவதற்கு நாங்களும் தயாராக தான் இருக்கோம். தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகம் கன்சல்டேஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். அதற்கான நம்பர் கீழேயே கொடுக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ மிதுன ராசி அப்படிங்கிறதே ஒரு விசேஷமான ராசி சனியை பொறுத்தவரை. ஏன்னா அவர் 8, 9க்குரியவராக வருகிறார். 8 என்பது ஒரு நல்லது அல்லாத ஸ்தானமாக இருந்தாலும் மிதுனத்திற்கு பாக்கியாதிபதியாகவே வருவர் சனி தான். பொதுவாக சொல்லுவதுக்கு ரொம்ப அழகா இல்லைனாலும் கொஞ்சம் லக்கு குறைஞ்ச ராசிகளில் மிதுன ராசியும் ஒரு ராசி தான். ஏன்னா உங்களுக்கு 5க்குரிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து நீச்சமாவார். 4, 5 எப்பயுமே நல்ல ஒரு தொடர்பு இருக்கும்பொழுது நல்ல முன்னேற்றத்தை சுலபமாக அடைய முடியும். அந்த சுலபம் அப்படிங்கிறது தான் லக்கில் வரும். எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வராங்க. பட் லக் இருந்தது அப்படின்னா அவங்க டக்குன்னு ரீச் ஆயிடுவாங்க. ஸோ நிறைய மிதுனம் நம்மை சுற்றி இருக்கவர்கள், புனர்பூசம், மிருகசிருஷம் எதுவாக இருந்தாலுமே சரிங்களா, திருவாதிரை நட்சத்திரமாக இருந்தாலும் சற்று புலம்பல் இருக்கத்தான் செய்யும் அவர்களுடைய வாழ்க்கையில். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி. அவர் அந்த இடத்துல மூல திரிகோணம் அடையக்கூடியவர், அதாவது கும்பத்திலேயே மூல திரிகோணம் அடையக்கூடியவர். 8, 9க்கு உரியவராக இவர் வருவதனால் நிச்சயமாகவே கண்டிப்பா பாசிட்டிவிட்டி தான் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட முடியாத ராசிகள்ல மிதுன ராசியும் ஒண்ணு. ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே நானே என் வாழ்க்கையில செதுக்குனதுடா அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய ஒர்க் பண்ணி கொண்டு வந்ததாகத்தான் இருக்கும். நிறைய அடுத்தவர்களுக்கு செய்யவும் வேண்டி இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய 5க்குரிய சுக்கிரன் அதே தான் பாக்கியாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி 10ஆம் இடத்துல சென்று உச்சமாகிறார். ஸோ கர்மாவை குறிக்கக்கூடிய இடத்துல அவர் வர்றதுனால அவர் 10ஆம் இடத்துல உச்சமா இருந்தாலும் சரி, அவர் எந்த இடத்துல வந்து வலுவாக இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணியத்தோட கர்மா வந்து கொஞ்சம் கனெக்ட் ஆகிடும். ஸோ அதிகமாக கொடுக்க பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து தவறு அப்படின்னே சொல்ல முடியாது. அதிகம் கொடுக்க பிறந்தவர்களில் மிதுன ராசிக்காரங்களும் ஒன்று. இவங்க நிறைய ஒர்க் பண்ணி, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணி, நல்லா சம்பாதிக்க திறமை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அது நிலைத்திருக்குமா, நீடித்திருக்குமா அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் மாறிட்டே இருக்கும். லக்கு வேற கொஞ்சம் கம்மி இல்லைங்களா, அதனால அடுத்தடுத்த முயற்சிகளை நோக்கி போய்கொண்டே இருப்பாங்க. இது சரியான முறையில் பயன்படுத்திக்க தெரிஞ்சவங்க பெரிய இடத்துல இருப்பாங்க. ஏன்னா இவர்களுக்கு வந்து பேச்சு சாதுரியத்தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா 2க்குரிய சந்திரன் தானே வந்து ராசியில வந்து அமர்றார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது நல்ல பேச்சு சாதுரியம், மார்க்கெட்டிங் டெக்னாலஜி, அதுவும் இந்த திருவாதிரையிலாம் இருக்கவங்களாம் பேசியே ஒரு விஷயத்த சாதிச்சிருவாங்க. அதாவது நேரா போய் சண்டை போட்டு நான் அப்படித்தான் அப்படின்னு போராடுற குணமெல்லாம் மிதுனத்திற்கு இருக்கவே இருக்காது. இவங்க வந்து நைச்சியமா பேசியே இருக்கிற இடத்துக்கு அடாப்ட் ஆகி அவங்களையும் அடாப்ட் பண்ண வச்சிருவாங்க. இதுதான் அவர்களுடைய பிறவி குணமாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய பாசிட்டிவான விஷயம் கூட. இது வந்து மார்க்கெட்டிங் மாதிரியான துறைகளில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல சூரியன் வளர்த்து இருந்திருந்ததுன்னா இவங்களுடைய ஜாதகத்தில், ஏன்னா 3க்குரிய சூரியன் 11ஆம் இடத்துல உச்சமாவதுனால இவர்களுடைய வீட்டிலேயே கண்டிப்பாக கவர்மெண்ட் சம்பளம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். கவர்மெண்ட் சம்பளத்தில் தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. கவர்மெண்ட்ல இவங்களே வேலையில் இருப்பாங்க. சூரியனுடைய காரகத்துவம். ஸோ அது எல்லாமே இருந்திருக்கும். ஸோ இந்த நிலைமையில 10ஆம் இடத்துக்கு சனி வரக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு லாப நோக்கத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. சனி பொதுவாக 10ஆம் இடத்துல இருப்பது ஒரு நல்ல தொழிலையோ ஒரு நல்ல வேலையோ அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாகவே அவர் பாக்கியாதிபதி, அதாவது பாக்கியம் செய்யக்கூடிய இடத்துல பாக்கியாதிபதியாக பாக்கிய சனியாகத்தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய அப்பாயின்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில சிக்கல்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ஒர்க் போட்டு கையில் கிடைக்கிற வரைக்கும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த ஏமாத்துற வேலையை சனி செய்வார். ஏன்னா அவர் தான்
டஃப் டீச்சராச்சு தாண்டி இப்போ உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் தான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ல் இருக்கக்கூடிய ராகு பாக்கிய ராகுவாக மாறப்போகிறார். அதே போல சனி வந்து பாக்கிய சனியாக இருந்து கர்ம சனியாக மாறப்போகிறார். ஸோ இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். ஒரே ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டார்கிட்டையும் ஆண்களுக்கு தந்தையோடையும் சில பிரச்சனைகள். தாய் வீடுனா தாய் தந்தையர் தான் பெண்களுக்கு. ஸோ அந்த விதத்துல ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு வந்து போகும் அப்படிங்கிறத தாண்டி மிச்ச விஷயங்கள் நன்மையாகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கர்ம சனி அப்படிங்கிறவர் இதுவரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதவர்களுக்கு கிடைக்க வைக்க போகிறார். அந்த மாதிரி நீங்க வந்து இது வரைக்கும் ஒரு இல்லத்தரசியா இருக்கீங்க, ஒரு வேலைக்கு உங்களால போக முடியல அல்லது முயற்சி பண்ண முடியல அப்படின்னாலும், இல்ல இப்பதான் இளம் வயது ஒரு 20-24 வயதுல இருக்கேன், இனிமேதான் நான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், உங்களுக்கு கதவை தட்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சனியினுடைய காலங்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்னது போல மிதுன ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் லக் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் லெஸ்ஸான ஒரு ராசி தான். இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம். 30லேருந்து 50-60 வயதிற்குள்ள இருக்கவர்களுக்கு இப்போ வரக்கூடிய சனி அப்படிங்கிறது புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களோட பிஸ்னஸை வளர்த்துக்கிறதுலையோ தொழில் முறைகள்லையோ கண்டிப்பாக கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. இடம் மாற்றத்தை கொடுக்கும். நீங்க சில பேருக்கு ஆல்ரெடி இடம் மாறி இருப்பீங்க, இல்லாதவர்கள் இனிமேல் இடம் மாற போறீங்க. ஸோ அந்த அமைப்புமே வந்து மிதுன ராசிக்கு இது கொடுக்க போகுது. இது வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கான ஒரு அமைப்பு தான். ஸோ அதனால அதை நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். நீங்க இந்த பாக்கிய சனி பீரியட்லயே தொழில் ஆரம்பிச்சிருந்தாலோ அல்லது வேலைக்கு சேர்ந்திருந்தாலோ, ஏன்னா 10ல் ராகு இருந்த பொழுது உங்களுக்கு உங்களுடைய லக்னத்திற்கு உங்களுடைய ராசிக்கு மிதுனத்திற்கு ராகு நன்மையை தரக்கூடியவர். ஸோ அந்த வகையில அவர் தனுசுல இருக்கும் பொழுதே நீங்க வந்து ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ ஆரம்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு ஹைக்கு, ஒரு நல்ல பதவி, ஒரு ரெகனைசேஷன் வந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் டஃபா தான் கிடைக்க போகுது சனியினுடைய காரகத்தினால, அவருடைய ஆதிபத்தினாலையும். ஏன்னா 8ஆம் அதிபதி 10க்கு போகும்போது வேலையினால இடமாற்றம், இதுவரை வெளிநாடு செல்லணும்னு நினைச்சிட்டு வெளிநாடு போக முடியாம இருந்தவர்கள், ஏன்னா ஏற்கனவே 4ல் கேது இருக்காரு. ஸோ வந்து இந்த பீரியட்ல இந்த மார்ச் டு மேலெல்லாம் வந்து யாராவது வந்து வீசா அப்ளை பண்றீங்க இல்ல வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்க, டப்புன்னு கிளம்பிடுவீங்க. ஸோ அதனால அதுக்கு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை கொஞ்சம் துரிதப்படுத்துங்க. அது வந்து மே மாசம் வரைக்குமே ரொம்ப நல்ல நிலைமையிலேயே நல்லா இருக்கு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அது கிடைக்கும். பிளஸ் ராகு கேது பயிற்சியுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா ஒரு காற்று ராசியான கும்பத்திற்கு ராகு செல்லும் பொழுது நீங்க வந்து வெளிநாடு செல்லக்கூடியது, ஏரோப்ளேன்ல பறக்கிற அமைப்பு, கான்ஃபரன்ஸ்க்காக போறது, வேலை நிமித்தமாக போவது, அங்க போய் ஒரு பெட்டர்மெண்ட், இன்டர்நேஷனல் பிசினஸ் பண்றதுக்கான ஒரு விரிவு செய்யக்கூடிய தன்மை, நீங்க போய் பிசினஸை வளர்க்கறது, பிசினஸ்க்கான கான்ஃபரன்ஸ் போறது, நிறைய நன்மைகள் வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்க தாராளமா பண்ணலாம். வேலைக்கான இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கிடைக்கும். கிடைப்பவர்கள் அதை கிராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நிலை அல்ல 2-3 நிலை உங்களுடைய வேலையில நீங்க இந்த 2.5 வருடங்கள்ல முன்னோக்கி நிற்பீங்க. குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகிறது கஷ்டமா இருந்தாலும் முடிந்த அளவுக்கு இதை யோசிங்க. பெண்கள் இதுவரை வேலை போகாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ண ஆரம்பிங்க. பிகாஸ் நான் சொன்னதுதான், இந்த மே மாச டைம் பீரியட்ல ரொம்பவே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா சூரியனுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல திக்பலமாக இருப்பார். சனி சூரியன் சேர்க்கை வந்து பிறப்பு ஜாதகத்துல தான் பிரச்சனையை ஒழிஞ்சு இந்த பீரியட்ல பிசினஸ் பெட்டர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து நன்மையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ பங்குனி, சித்திரை மாசம் இந்த மாதங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டா அமையும். ஸோ வரக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை புதுசா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும். தசாபக்திகள் வைஸ் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, மிருகசீரிஷம் 2-3ஆம் பாதம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு குரு தசை நடப்புல இருக்கும். குரு உங்களுக்கு பாரகாதிபதி தான், ஆனால் 10ஆம் இடத்துக்குரியவரும் அவரே தான். அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்களுமே இடம் மாறி படிக்க செல்வது, இடம் மாறி வேலைக்கு செல்வது அப்படிங்கிறது உங்களுக்குமே அனுகூலமாக நடக்கும். ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில நல்லது செய்யக்கூடியவராக இருந்தாலோ, லக்னப்படி குரு உங்களுக்கு நல்லவராக இருந்தாலோ, இப்போ ஒரு மேஷ லக்னம் மிதுன ராசியா இருந்து உங்களுக்கு குருதசை ஒரு மிருகசீரிஷ நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு குருதசை நடப்புல இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போகுது, பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது, அதுக்கான டிரான்ஸ்ஃபர்ஸ், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த 30 வயதிற்கு உட்பட்டவர்கள் மோஸ்ட்லி சனி திசையில இருப்பீங்க. சனி திசை 19 வருஷ திசை இல்லைங்களா? ஸோ ஒரு உங்களுக்கு நீங்க மிதுன ராசி மிருகசீரிஷத்துல பிறந்திருந்தீங்கன்னா செவ்வாய் தசை, ராகு தசை முடிஞ்சு குரு தசை முடிஞ்சு சனி திசையினுடைய துவக்கத்துல தான் இருப்பீங்க. ஸோ வந்து திருவாதிரை நட்சத்திரம் உடையவர்களுக்கும் சனி தசையே நடப்புல இருக்கிறதுனாலையும், சனி உங்களுக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனாலையும், சனி மட்டும் உங்களுடைய ஜாதகத்துல வெல் பிளேஸ்டா இருந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பான முன்னேற்றங்களை உங்களுக்கு இந்த 7.5 சனியினுடைய சனி பயிற்சி, இந்த சனி தசையினுடைய
பீரியட்ல வரக்கூடிய 10க்கு வரக்கூடிய கர்ம சனி அப்படிங்கிறவர் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். இது போக புனர்பூச நட்சத்திரத்துல இருந்தீங்க அப்படின்னா இந்த 30 வயது தான் நான் அதிகமா டார்கெட் பண்றது. இந்த 30 வயது தான் அவங்க தான் எங்களுடைய வீடியோஸ் பார்க்க போறாங்க அப்படிங்கிறதுக்காக இல்ல, அவர்களுக்கு தான் இதை ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய கொடுக்க போகுது. ஒரு மகர லக்னம் மிதுன ராசிக்காரர் அவங்கள வந்து இப்போ புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்போ அவங்களுக்கு சுக்கிரதசை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்களும் புதுசா ஏதோ ஒண்ணு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதுல பெட்டர்மெண்ட்டும் இருக்கு. பட் வயது காரணமாக உடனே பெருசாலாம் அவங்களால பண்ணிட முடியாது. பட் இதுவே 30ல இருந்து ஒரு நம்ம 60 வயசுக்குள்ள இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு 50 வயதை கடந்த பெண்மணி, அவங்களுமே இன்னும் வந்து முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை போட்டுட்டு தான் இருக்காங்க. அவருக்குமே சனி நல்லது பண்ணிட்டு தான் இருக்காரு. அஷ்டம சனி முடிஞ்சதுல இருந்தே அவங்களுக்கான இத்தனை வருடம் இல்லாத ஒரு முன்னேற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த பீரியட்ல உங்களுக்கு வரக்கூடிய வந்து இந்த சனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த கர்ம சனியை வந்து நீங்க நல்ல வகையில நீங்க வந்து முயற்சி பண்ணி முன்னேற்றத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவசியப்படுது. ஸோ அகைன் புனர்பூச நட்சத்திரம். ஸோ புனர்பூச நட்சத்திரமா இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு புதன் தசை தான் நடப்பில் இருக்கும். சிஏ படிக்கணும்னு நினைக்கிறவங்க, பேங்கிங் துறையில் போகணும்னு நினைக்கிறவங்க, சரிங்களா, அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் வந்து இருக்கக்கூடியவர்கள், எங்களை போன்ற ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாமே புதனுடைய காரகத்துவம். மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, அது வந்து சின்ன மீடியா, சின்ன திரை, பெரிய திரை, மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சஸ், புதியதாக இந்த மீடியா துறைக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பீரியட்ல வந்து இந்த சனி பயிற்சி கொஞ்சம் அனுகூலமாக தான் இருக்க போகிறது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது 2025 குரு பயிற்சி ஜென்ம குருவாக வரப்போகிறது உங்களுக்கு. ஸோ ஜென்ம குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா நிறைய அழுத்தங்களை கொடுப்பாரு, உங்களுக்கு நிறைய ஒர்க் லோடு விழுக போகுது. நீங்க வீட்லயே இருந்தீங்கன்னாலும் ஒர்க் லோடு தான் இருப்பீங்க. ஸோ அதனால புதுசா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா இதை நம்ம எடுத்துக்கணுமா, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் குறையுமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அது மே மாதத்துக்கு பிறகு விலகிடும். அதனால இந்த பீரியடுக்கு நடுவில் ஒருவேளை இந்த டிசம்பர் டு மே உங்களுக்கு வந்து ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னா என்னால் முடியுமான்னு யோசிக்காம முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. புதிய பொறுப்புகள் வந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு அனுகூலமாகத்தான் இருக்கும். ஏன்னா அப்பதான் 2026 குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய நன்மைகளை கொடுத்து போகக்கூடியவராக இருப்பாரு. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறது தான் எப்பயுமே சிறப்பு. லக்னத்துல இருந்தாரு, அதாவது ஜென்ம ராசியில இருந்தார் அப்படின்னா நிறைய ப்ரெஷரை கொடுக்கக்கூடியவர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா இல்லத்தரசிகளா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவினுடைய உங்களுடைய லக்னத்துல உட்காருவது ஒரு ப்ரெஷரை வந்து ஏற்படுத்த போகுது. அது வேலை நிமித்தமாக சில பேருக்கும், நிறைய பேருக்கு கணவர் அல்லது மனைவி நிமித்தமாகவும் இருக்க போகிறது. ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லைங்களா, 7ஆம் அதிபதி பாதகாதிபதி ஜென்ம ராசியில வந்து உட்காரும் பொழுது அவங்க சைட்ல இருந்து பொறுப்புகள் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்க தள்ளப்பட போகிறீர்கள். அவங்களோட ஹெல்த், அவங்களுடைய வேலை, இது சம்பந்தமான விஷயங்கள், அதுல வரக்கூடிய பிரச்சனைகள், நல்லது கெட்டது, அதுக்கான ப்ரெஷரும் நீங்க சேர்ந்து சுமக்க போறீங்க. ஸோ முதல்ல பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. 2025 to 26 வரக்கூடிய அந்த குரு பயிற்சி ஒரு வருடம் உங்களை கொஞ்சம் புளிஞ்சு எடுத்து வேலை வாங்கத்தான் போகுது அப்படிங்கிறதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிடுங்க. பிகாஸ் அதுக்கு அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, அதாவது அடுத்த சனி பயிற்சிக்கு முன்னாடி இது எல்லாமே நீங்க மானிட்டைஸ் பண்ணி இருப்பீங்க. இல்லையே நான் வீட்டில் தான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் தான் வேலைக்கு போறாரு, அல்லது நான் ஹவுஸ் ஹஸ்பண்ட், என் மனைவி தான் வேலைக்கு போறாங்க, நான் இவ்வளோ பொறுப்புகள் எடுத்து என்ன ஆகுதுன்னா நீங்க சம்பாதிக்கலாம், அதுக்கும் சேர்த்து வச்சு உங்க கணவர் சம்பாதிப்பார் அல்லது உங்க மனைவி சம்பாதிப்பாங்க. ஸோ அதனால அடுத்த ஒரு வருடம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஓப்பனா ரெடியா இருங்க. வெளியில இடம் மாறுவதற்கு தயாராக இருங்க. ஹெல்த்தை மே மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. மற்ற எல்லா விஷயங்களுமே நல்லா தான் இருக்கு. வெளிநாட்டு முயற்சி, புதுசாக வேலை மாறுவது, புதிதாக வேலை தேடுவது, பிசினஸ்ல பெட்டர்மெண்ட், இது எல்லாமே நல்லா தான் இருக்க போகுது. ஸோ மோஸ்ட்லி பாசிட்டிவான பலன்கள் தான். ஹெல்த் பார்த்துக்கோங்க, ஒர்க் லோடுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இது மட்டும் நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. ராதே கிருஷ்ணா.